நாளைய நம்பிக்கை. இன்றைய செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சட்டமேதை அம்பேத்கரின் பிறந்த நாள் தமிழ்நாட்டில் இன்று சமத்துவ நாளாக கொண்டாட்டம். ரூபாய் 332 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்குகிறார். தமிழ்நாட்டில் இன்று நள்ளிரவு முதல் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமலாகிறது. தடைக்காலம் முடிவதற்குள் இலங்கை கடற்படையின் அத்துமீறலுக்கு தீர்வு காண மீனவர்கள் வலியுறுத்தல். பல்கலைக்கழகங்களின் வேந்தரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் ஆலோசனை கூட்டம். தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ள கூட்டத்தில் துணைவேந்தர்கள், பதிவாளர்கள் பங்கேற்பு. வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம். தூத்துக்குடி, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் செல்போன் டார்ச்சை ஒளிரவிட்டு கவன ஈர்ப்பு. தாமே பாமக தலைவர் என அறிவித்த ராமதாஸ். பொதுக்குழுவை கூட்ட தீவிர முயற்சி என தகவல். ராமதாஸ் உடனான மோதல் போக்கு குறித்து பாமக தலைவர் அன்புமணி மழுப்பல் பதில். திருத்தணி, மதுரை, ஈரோடு, திருச்சியில் வெயில் சதம் அடித்ததால் மக்கள் அவதி. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என எச்சரிக்கை. தமிழ் மொழிக்கான ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கும் முயற்சியில் ஏ.ஆர். ரஹ்மான். டிஜிட்டல் வடிவில் உள்ள நினைவு சின்னம் விரைவில் கட்டடமாக வரக்கூடும் என நம்பிக்கை. காசாவில் மருத்துவமனை மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல். தாக்குதலால் சாலைகளில் நிர்கதியாக தவிக்கும் உள்நோயாளிகள். இந்தியாவில் ஐபோன்களின் தயாரிப்பு கணிசமாக அதிகரிப்பு. சீனா அமெரிக்க வர்த்தக போரால் இந்திய உற்பத்தி துறையில் வளர்ச்சி. நடப்பு ஐபிஎல் தொடரில் டெல்லி அணிக்கு முதல் தோல்வியை தந்த மும்பை. மற்றொரு லீக் போட்டியில் ராஜஸ்தானை வீழ்த்திய பெங்களூரு 4வது வெற்றியை பதிவு செய்தது. ஐபிஎல் லீக் போட்டியில் சென்னை, லக்னோ அணிகள் இன்று மோதல். தொடர் தோல்விகளுக்கு சென்னை அணி முற்றுப்புள்ளி வைக்குமா என எதிர்பார்ப்பு. நன்றி. மீண்டும் வேறொரு செய்தியில் காண்போம்.